أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. எல்லா புகழும் ஆலத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தும் வல்ல நாயனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு, உயிருக்கு உயிரான உயிரின் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், இமாம்கள், இறைநேசர்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் குறிப்பிட்ட நாளிலே ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு நல்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாள் யாரை நினைவு கூறப்படுகிறது? கிமு 2160 ஈராக்கிலே ஊர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரிலே பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 175 வருட காலம் வாழ்ந்து கிமு 1985 மரணமானதாக சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதரை இன்றும் நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் அவர் செய்த தியாகம். அல்லாஹ் அவரை பல்வேறு இடங்களிலே, குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அவரை புகழ்ந்து சொல்கின்றான். அந்த புகழுக்குரிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல தியாகத்தை மேற்கொண்டதின் காரணமாக அந்த நாளை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். அப்படிப்பட்ட தியாகத்திற்கு சொந்தக்காரராக இருந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்றோம், அவர்களுடைய குடும்பத்தார்களை போன்றோம் நாமும் தியாகத்திற்கு தயாராக வேண்டும் என்பதை இந்த நாளிலே நினைவு கூறுவோமாக. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சபையிலிருந்து நாம் கலைந்து செல்வோமாக. இன்னும் சொல்வதென்றால், சமுதாயத்திலே பல பிரிவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தி ஒற்றுமையை குலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திப்போம். யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், குர்ஆனுக்கு மாற்றமாக அர்த்தம் வைக்கக்கூடியவர்கள், ஹதீஸ்களை புறக்கணிக்கக்கூடியவர்கள், இவர்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்பதையும் இந்த நாளிலே நல்லதோர் முடிவை எடுத்து நாம் களைவோமாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.